வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்று இந்தியா சென்ற அனுர கலந்துரையாடப் போகும் முக்கிய விடயங்கள். பிறப்புச் சான்றிதழுக்கு லஞ்சம் கோரிய அதிகாரிக்கு நேர்ந்த கதி. லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் அதிரடி நடவடிக்கை நடந்தது என்ன? நாட்டின் பிரபல பாடசாலை ஒன்றில் மாணவிக்கு நடந்த மோசமான செயல். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சட்டத்தரணியின் கொலை. பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. நேற்றும் சிக்கிய முக்கிய புள்ளி. அதிரடி காட்டும் போலீசார். மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. அரசாங்கம் வழங்கும் விசேட சலுகை. பாதுகாப்பு படையினரின் ஆயுதங்களை பாதாள குழுவிற்கு வழங்கிய முன்னாள் ஆட்சியாளர்கள். அதிர்ச்சி தகவலை வெளியிடும் பாதுகாப்பு அமைச்சர். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். தென்னிலங்கையில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி. நாட்டின் பிரபல நடிகர் ஒருவரின் மோசமான செயல். அதிரடி காட்டிய போலீசார். குற்றாக நீக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம். அனுர அரசாங்கம் எடுத்த அதிரடி முடிவு. கிடைக்கப்பெற்ற பெரும்பான்மை அனுமதி. சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம். சுற்றுலாத்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சி. நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கும் வெளிநாட்டவர். அனுர தரப்பிற்கும் அர்ச்சுனாவிற்கும் ஏற்பட்ட முரண்பாடு. சபையில் கொந்தளித்த அமைச்சர். தொடர்பன விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொள்ளும் நோக்கில் இந்தியாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்தியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்கும் நோக்கிலேயே ஜனாதிபதி இந்தியா நோக்கி பயணித்துள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஜனாதிபதி தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு நேற்று பிற்பகல் 2:05 மணிக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் புதுடில்லி நகரை நோக்கி புறப்பட்டு சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அதிகாரப்பூர்வ விஜயத்தின் போது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தொடர்பான எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளராக பணியாற்றி வரும் உதவி பதிவாளர் ஒருவர் தனது மகளின் பிறப்பு சான்றிதழை பதிவு செய்ய வந்த ஒருவரிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் மேற்கொண்ட நடவடிக்கையின் அடிப்படையில் குறித்த உதவி பதிவாளர் ₹1000 லஞ்சம் கோரி அதிலிருந்து ₹500 பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மருதமுனை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டை தொடர்ந்து ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் குறித்த சந்தேக நபர் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிறப்பு சான்றிதழை பதிவு செய்ய நேற்று வருமாறும் மீதமுள்ள ₹500ஐயும் அதே நாளில் கொண்டு வருமாறும் சந்தேக நபர் புகார்தாரரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புகார்தாரர் சந்தேக நபரை சந்தித்த போது பிறப்பு சான்றிதழை வழங்கியதுடன் மீதமுள்ள ₹500ஐயும் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சமயத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கண்டி பிரபல முன்னணி பெண்கள் பாடசாலையில் நடந்த பயங்கர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 4ஆம் வகுப்பில் படிக்கும் 9 வயது சிறுமி பாடசாலைக்குள் வெளியில் இருந்த நபரால் பாலியல் சீண்டல் செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து கண்டி போலீஸ் நிலையம் குழந்தைகள் மற்றும் மகளிர் பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி சம்பவத்தை பெற்றோருக்கு கோரிய பிறகு பெற்றோர் முறைப்படி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி உடனடியாக போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில் பரிசோதனை மற்றும் அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலையின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் வெளிப்படையாக ஒரு நபர் பாடசாலைக்குள் நுழைந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் அவர் எங்கிருந்து நுழைந்தார் என்பதற்கான உறுதி இன்னும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. போலீசார் மேலும் தெரிவித்ததாவது, பல ஆண்டுகளாக பாடசாலையில் பணியாற்றிய அனுபவமுள்ள பாதுகாவலர்கள் கடந்த காலங்களில் நீக்கப்பட்டு புதிய பாதுகாப்பு குழுவினர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுவே சம்பவத்தில் பாதிப்பை அதிகரித்திருக்க வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. அக்குரைகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கொலை சம்பவத்திற்கு உதவி மற்றும் ஒத்தாசைகளை வழங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இதனிடையே ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் இருவரையும் மேலதிக விசாரணைகளுக்காக இன்று வரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு கடுவெளி நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று முன்தினம் பிற்பகல் கொட்டாவை பகுதியில் வைத்து மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது கரந்தனிய சுத்தா என்பவரின் ஆலோசனையின் பேரில் துபாய், நிபுண மற்றும் மல்வானி டூட்டு ஆகியோரே இந்த கொலை சம்பவத்தை நெறிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளிப்பட்டுள்ளன. இதற்கிடையில் குறித்த சகோதரர்கள் இருவரும் அக்குரைக்குடியில் அமைந்துள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் அருகில் காத்திருந்த துப்பாக்கிதாரிகளுக்கு துப்பாக்கிகளை வழங்கும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொளிகள் தற்போது ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. அந்த காணொளிகளில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களில் ஒருவர் தாங்கள் வந்த காரில் இருந்து ஒரு பையை எடுத்து வந்து துப்பாக்கிதாரிகள் இருந்து காரில் வழங்கும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகர்ப்புற மறுசீரமைப்பு பங்களிப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானமுடைய மற்றும் வீடற்ற 2500 குடும்பங்களுக்கு 2026 ஆண்டுக்குள் புதிய வீடுகள் வழங்கப்படும் என நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு 14 பகுதியில் உள்ள ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க மாவட்டத்தில் கட்டுமானம் நடைபெற்று வரும் ஸ்டேடியம் கம வீடமைப்பு தொகுதியை நேரில் பார்வையிட்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். வீடுகளை வழங்குவது என்பது வெறும் கட்டிடங்களை கையளிப்பதல்ல, மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய முழுமையான குடியிருப்பு சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டார். மக்கள் குடியேறுவதற்கு முன்னர் பாதுகாப்பு, சமூக தேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆராயப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் கொழும்பு நகரில் மொத்தமாக 7000 புதிய நகர்ப்புற வீடுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவை கட்டகமாக கையளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தனி வீடுகள் இருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இடம்பெயரும் குடும்பங்கள் பொதுவான விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குகளை பின்பற்றி பொறுப்புடன் வாழ வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சமீபத்தில் அக்குரைகுடா பகுதியில் வழக்கறிஞர் பொத்திக்க மல்வராட்சி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற பிரதேசம் ஒரு உயர்வு பாதுகாப்பு வலயம் அல்ல என ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவியின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையின் விளைவாக ஏற்பட்டதாகவும் இதனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறினார். அதேவேளை இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக சித்தரிக்க சிலர் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த கொலை சம்பவத்தை நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரான அச்சுறுத்தலாக ஒருபோதும் கருதக்கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் யாருடைய உயிரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதில்லை. யாருடைய கைகளாலும் யாரும் உயிரிழப்பதை நாங்கள் அங்கீகரிப்பதும் இல்லை. ஒரு அரசாங்கமாக அனைவரின் உயிரையும் பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என கூறினார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சமூகத்தில் தற்போது ஏராளமான ஆயுதங்கள் புழக்கத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் இன்னமும் முழுமையாக ஒப்படைக்கப்படவில்லை என்றும் இத்தகைய சூழ்நிலைகளுக்கு இடையிலேயே தாம் கடமையாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சில ராணுவ முகாம்களிலிருந்து பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்கள் சென்றமை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையிலேயே இதுபோன்ற கொலை சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்வாறான கொலை கலாச்சாரத்தை அரசு வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் தனது வருத்தத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பிளியந்தலை பகுதியில் உள்ள ஒரு விடுதி அறையில் பிரபல தொலைக்காட்சி நடிகர் ஒருவர் உட்பட 3 பேர் கொகைன் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிளியந்தலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மத்தியகுட காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நடிகர் அனுராதபுரம் பகுதியை சேர்ந்தவர் என்றும் மற்ற 2 சந்தேக நபர்கள் அனுராதபுரம் மற்றும் பிளியந்தலை பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த 3 சந்தேக நபர்களும் 26 மற்றும் 28 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
கொழும்பிலிருந்து அனுராதபுரத்திற்கு போதைப் பொருள் கொண்டு செல்லப்படுவதாக மத்தியகுடு காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவலுக்கு அமைய பிள்ளையந்தலை பகுதியில் உள்ள குறித்த விடுதி அறை ஆய்வு செய்யப்பட்ட போது சந்தேக நபர்கள் கொக்கையின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களுக்கு இந்த போதைப் பொருட்களை விநியோகித்த நபர் குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிள்ளையந்தலையில் உள்ள அவரது வீட்டில் காவல்துறையினர் சோதனையை மேற்கொண்டுள்ளனர். அந்த சோதனையின் போது மேலும் 255 கிராம் கஞ்சா கலந்த சிப்ஸ் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடைசியாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரே இந்த போதைப் பொருட்களை வழங்கியவர் எனவும் இவை கொழும்பிலிருந்து அனுராதபுரத்திற்கு கொரியர் சேவை மூலம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் நேற்று கெஸ்பேவன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவிருந்தனர் என காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை அளிப்பதற்கான சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 154 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் கிடைத்தன. அதன்படி 152 பெரும்பான்மை வாக்குகளுடன் குறித்த சட்டமூலம் நேற்று இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்ட அர்ஷன நாணயக்காரு இன்றைய தினம் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள் இனி வழங்கப்பட மாட்டாது என அவர் தெரிவித்தார். இதேவேளை இதுவரையில் ஓய்வூதியமாக வழங்கப்பட்ட தொகைகள் மீள அறவீடு செய்யப்படும் என சில தரப்புகள் வதந்திகளை பரப்பி வருகின்றன. இன்னும் இதுவரை செலுத்தப்பட்ட எந்த தொகையும் மீள பெறப்பட மாட்டாது என நீதியமைச்சர் தெளிவுபடுத்தினார். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போலவே தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்களுக்கு இனி ஓய்வூதியம் கிடையாது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 3,44,00,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாடு தற்போது எதிர்நோக்கி வரும் கடும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் இவ்வாறு ஓய்வூதியம் பெற்றுக்கொள்வது நியாயமானதல்ல என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற பின்னர் வாழ்வதற்கு உலகின் மிகவும் மலிவானதும் வசதியானதுமான நாடாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புகழ்பெற்ற சர்வதேச பயண சஞ்சிகையான டிராவல் லைசர் இதற்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளில் வாழ்க்கை செலவு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பல முதியவர்கள் தமது ஓய்வு கால திட்டங்களை தள்ளி போட்டு வருகின்றனர். இவ்வாறான சூழலில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அங்கீகாரம் சர்வதேச ரீதியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த அறிக்கையின்படி ஒரு தம்பதி மாதத்திற்கு சுமார் 2200 அமெரிக்க டாலர் செலவில் தங்குமிடம், உணவு, போக்குவரத்து, மருத்துவ சேவைகள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய சௌகரியமான வாழ்க்கையை இலங்கையில் நடத்த முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடற்கரையோர வில்லாக்கள் மாதம் 400 அமெரிக்க டாலருக்கும் குறைவான வாடகையில் கிடைக்கின்றன என்றும் மின்சாரம் உள்ளிட்ட ஏனைய பயன்பாட்டு கட்டணங்களும் மிகவும் குறைவாக உள்ளன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் சந்தையில் புதிய மீன் மற்றும் காய்கறிகள் மிக குறைந்த விலையில் கிடைக்கின்றன. அதேவேளை இருவருக்கான உயர்தர 3 நேர உணவு சுமார் 50 அமெரிக்க டாலர் செலவில் அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீண்ட தூர தொடரோந்து பயணம் உள்ளிட்ட பொது போக்குவரத்து வசதிகள் ஒரு சில டாலர்களிலேயே சாத்தியமாகின்றன. கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் நவீன வசதிகளுடன் கூடிய நம்பகரமான மருத்துவ சேவைகளை வழங்குகின்றன என்றும் அறிக்கை கூறுகிறது. அத்துடன் ஏனைய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் ஓய்வு கால விசாவை பெறுவது மிகவும் எளிதானதாகவும் மலிவானதும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இலங்கையை தொடர்ந்து வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளும் 2026ஆம் ஆண்டுக்கான மலிவான ஓய்வு கால இடங்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் கவலையடைந்து வரும் சர்வதேச முதியவர்களுக்கு தரம் குறைந்த வாழ்க்கை முறையை தேர்வு செய்ய வேண்டிய அவசியமின்றி குறைந்த செலவில் நிறைவான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ இலங்கை ஒரு சிறந்த நாடாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டங்களின் கீழ் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக மஹிந்த ஜெயசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த போது உறுப்பினர் ஒருவர் குறுக்கிட்டமை தொடர்பில் அவர் கடும் தொனியில் பதிலளித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த மஹிந்த ஜெயசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்த கருத்துக்கள் காரணமாக இந்த உயரிய சபையில் வைத்து தனது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக கூறினார். அவர் மேலும் கூறுகையில், தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாரிய மோசடிகளில் ஈடுபட்டுள்ளீர்கள். நீதிமன்றங்களில் உங்களுக்கு வழக்குகள் உள்ளன. நீங்கள் இன்று சிறந்த உடை அணிந்திருந்தாலும் நீங்கள் ஒரு திருடன் என சமிந்த விஜயஸ்ரீ கூறியதாக சுட்டிக்காட்டினார். இவ்வாறான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதனால் தனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக தான் கருதுவதாகவும் இந்த விடயத்தை நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழுவுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்வதாகவும் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குறுக்கிட்டு கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த மஹிந்த ஜெயசிங்க கடும் துணியில் பேசுகையில், முடியும் என்றால் அர்ஜுனாவுக்கு நான் சவால் விடுகின்றேன். எனது கூற்றுக்கு எதிராக கருத்து தெரிவிக்குமாறு சவால் விடுகின்றேன். மற்றவர்களின் பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்காமல் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்கள் என தெரிவித்தார். இந்த சம்பவம் இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று பரபரப்பை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.